கனடால வேலிட் ஒர்க் பர்மிட் இல்லாம ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா? அதுவும் இந்தியால இருந்து மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் டைரக்டா கெனடியன் ஜாப்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து சொல்றேங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுக்கு நீங்க jobbank.gc.ca இந்த வெப்சைட் வந்துட்டு டெம்பரவரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ்ன்ற இந்த பேஜ்க்கு வந்துருங்க. இதோட லிங்கை கேப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க. இங்கே வந்துட்டு சர்ச் ஜாப் போஸ்டிங் இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஃபில்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு LMIA அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தெரியுங்க. இதுல LMIA அப்ரூவ்டுங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபில்டர் ஆகி வர ரிசல்ட்ஸ்ல உங்களோட ஜாப் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப் எது இருக்கோ அதை ஓபன் பண்ணிட்டு முக்கியமா இந்த ரெண்டு விஷயத்த செக் பண்ணுங்க. இந்த சர்க்கிள் கிரீனா இருக்கணும், அதாவது LMIA அப்ரூவா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இவங்க ஃபாரின் ஒர்க்கர்ஸை அக்செப்ட் பண்றாங்களான்னு செக் பண்ணிட்டு உங்க ரெஸ்யூமை கனடியன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ஜாபுக்குலாம் அப்ளை பண்ணுங்க. ஒன்ஸ் உங்க ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா இன்டர்வியூக்கு ஸ்கெட்யூல் பண்ணுவாங்க. இன்டர்வியூவும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த சமயத்துல அந்த எம்ப்ளாயர் கிட்ட LMIA நம்பர் கேட்டு வாங்கி உங்களோட ஒர்க் பர்மிட்டை அப்ளை பண்ணிட்டு ஹாப்பியா கனடாக்கு வேலைக்கு வாங்க. கெனடியன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ரெஸ்யூமோட டெம்ப்ளேட் வேணும்னா கமெண்ட்ல ரெஸ்யூம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.